பணப்பெட்டியுடன் பிக் பாஸ் வீட்டை விட்டு நடையை கட்டிய சாண்ட்ரா, பிக் பாஸ் ரசிகர்களுக்கு விபூதி அடிச்ச பிரஜன் சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. அவங்க வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸின் அடிப்படையில் யார் வேணுமானாலும் பெட்டியை எடுத்துட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி பொட்டி டாஸ்க் அப்படின்றது பிக் பாஸ் வீட்டில் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இதை வந்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்கின் அடிப்படையில் பணத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு, ஒரு இனோவா காரு. அந்த காருக்குள்ளே அங்கங்கே பணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதை போய் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ 3 ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காருக்கு மேலே அவ்வளோ காசு இருந்துச்சு, கட்டுக்கட்டா முட்டா பயிலுக அங்கே காசு இருக்குது அப்படின்றத கூட யோசிக்காமல் இருக்கிறவெல்லாம் பேனட்டை தேடுறான், உள்ளே தேடுறான், சீட்டை தூக்கி தேடுறான், எல்லா இடத்துலையும் தேடிட்டு அதுக்கு மேலே வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற அறிவு கூட இல்லாமல் கோட்டை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஊதி ஊதி பந்த கீழே தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் 3 கோல்டன் பால் இருக்கும். அந்த கோல்டன் பாலை வந்து கணக்கு பண்ணி ஒரு கோல்டன் பாலுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு கணக்கு பண்ணியிருந்தாரு. இந்த டாஸ்கின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்தி சொச்சம் அவங்க வந்து ஏர்ன் பண்ணி அந்த 3 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது வந்து பொட்டியில் வந்து வைக்கப்பட்டுருச்சு. பொட்டியில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் யார் வேணுமானாலும் பொட்டியை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு நடைய கட்டலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் சீசனில் தான் ஒரு மிகப்பெரிய போட்டியே எழுந்திருக்கு பணப்போட்டிக்கு. ஏன்னா கானா வினோத்தை தவிர எவன் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு லக்கு தான் அப்படின்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் கானா வினோத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, சாண்ட்ரா இந்த பணப்பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பொட்டி டாஸ்கே சாண்ட்ராக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. வழக்கமாக பொட்டி டாஸ்க் எப்படி இருக்கும்? ஒரு பொட்டி இருக்கும், பணம் வந்து 1 லட்ச ரூபாயில் ஆரம்பிக்கும். அது நேரமாக ஆக பணத்தோட ரேட் வந்து காசு, பணம், துட்டு, மணின்னு ஏறிக்கிட்டே போகும். ஸோ 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் அப்படின்னு ஏற ஏற ஒவ்வொருத்தனுக்கும் ஆசை வரும். ஆகா, இவ்வளோ காசு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணுங்கிற ஆசை வரும். அது வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவனுங்க டாஸ்க் வச்ச மாதிரி தெரில. பிரஜன் வரணும், பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம காலதாமதம் செய்யணும். காலதாமதம் செஞ்சு இந்த டாஸ்க்கை ஜவ்வாக இழுக்கணும். அப்படி இழுத்து கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் தேவைப்படுது. அந்த டைமை வந்து சாண்ட்ராவுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு இவனுங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. பிரஜன் வெளியிலிருந்து அப்சர்வ் பண்ணுவார். ரெட் கார்டு அப்படின்றது இந்த சாண்ட்ராவால் விஜே, பார்வதி மற்றும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் கார்டு விஷயத்தில் சாண்ட்ராவுக்கு வெளியில் காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் பாசிட்டிவாக போகுதா, நெகட்டிவாக போகுதா அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறார். வெளியில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, சாண்ட்ராவுக்கு ஆதரவான குரல்கள் விழுதா, அன்அஃபிஷியலில் சாண்ட்ராவுக்கு சாதகமாக ஓட்டுகள் விழுதா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து கடைசி இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா லாஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, 5வது இடத்துல இருக்கிறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன், வியனா தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு கதறி அழுத விக்ரம் கூட 4வது இடத்துல இருக்கிறான். சாண்ட்ரா நேற்று நிலவரப்படி வெறும் 12,000 ஓட்டுகள்லையும் இன்றைய நிலவரப்படி வெறும் 20,000 ஓட்டுகளையும் தான் இருக்கிறாங்க. அப்போது சாண்ட்ராவுக்கு காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஆதரவில்லை, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு ட்ராமா குவீன் அப்படிங்கிறது பல இடங்களில் வித் எவிடன்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. 50 விழுக்காடு பார்வதி, கமருதீன் பண்ண தவறுக்காக ரெட் கார்டு கிடச்சிருக்குன்னா 50 விழுக்காடு அந்த சுச்சுவேஷனை ரொம்ப பெருசாக கிரியேட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை தத்ரூபமாக சாண்ட்ரா பண்ணதுனால தான் ரெட் கார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மக்கள் நம்புகிறாங்க. அப்போ விஜேஎஸ் பண்ண அந்த கட்டுக்கதைகளையும் ரெட் கார்டு விஷயத்துலையும் மக்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் சாண்ட்ராவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சாண்ட்ரா வந்து அவங்கள தள்ளிவிட்ட அந்த நிமிஷம் இருக்குல்ல, அந்த காரில் இருந்து சாண்ட்ராவை வந்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் தள்ளிவிட்ட இடத்துல நம்ம சாண்ட்ரா பக்கம் தான் நிற்கிறோம்.
அதை அதோட நிறுத்தியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஆக்டிங்னு வெளியில் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் வெளியில் வந்து அவங்க வந்து 45 நிமிஷம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே இருக்கும்போது கமருதீன் கிச்சன் ஏரியாவில் நிற்கும் போது அவனை பார்த்து கத்தி கதறி அவன் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு உள்ளே வந்து கதவை திறந்துட்டு வர்றப்போ சபரி சபரி என்னை எப்படியாவது விட்டுறது காப்பாத்துறோம் அப்படின்னு கதறி அப்படின்னு இந்த பழைய படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நடிக்குதியா, இது நடிப்புடா, இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் தெளிவாக ஆரம்பிச்சிட்டான். பார்வதி கிச்சன் ஏரியாவில் நடந்து வந்துட்டு இருக்கா. பார்வதியை பார்த்துட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே அப்படியே ஓடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்காக இருக்குது. இது ரியலாக நம்புகிற மாதிரி இல்லை. சி இஸ் ஓவர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. ரைட்டு, அக்கா ட்ராமாவை பக்காவாக போடுது, இதை வந்து நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்னு சாண்ட்ராக்கு எதிரான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் அவன் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது சாண்ட்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படின்றது எழுந்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் பிரஜனை வந்து யோசிக்க வச்சுருக்கோம். ஆகா, சாண்ட்ராவுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, நம்ம வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு காசை சுருட்டிக்கிட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான் அப்படின்னு பிரஜன் இந்த மைண்ட் செட்டில் தான் உள்ளே போக போகிறாரு. சாண்ட்ராவை தயவு செஞ்சு பணப்பட்டி எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி பொட்டியை எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக பிரஜன் ஈடுபடுவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மங்காத்தா படத்தில் தலை அஜித்தும் அர்ஜுனும் எப்படி ஆளுக்கு கையில் பொட்டியை பிடிச்சிக்கிட்டு டடன் டன் 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 டடன் டன் 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 அது மாதிரி என்ன அப்படியே உள்ளே வளைய விளையாடுவாங்கள்ல அஜித்தும் அர்ஜுனும், அது மாதிரி சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து பணப்பொட்டியை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி வரப்போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 10 லட்சம் ரூபாயாவது சாண்ட்ரா எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்களுக்கு அவங்க விபூதி அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சாண்ட்ராவுடைய ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போக போனஸாக 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு கிடைக்குதுன்னா யார் வேணான்னு சொல்லுவா? இதென்ன சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் சந்தோஷத்தோட வேற லெவலில் சாதிச்சோம்டா. 10 லட்சம் ரூபாய் காசும் ஆச்சு, ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் காசும் ஆச்சு, 2 பேர் லைஃபையும் நம்மளுடைய கேமுக்காக கெடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பிரஜன் மற்றும் சாண்ட்ரா பணப்பட்டியோடு பிக் பாஸ் வீட்டை விட்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் வெளியேறலாம். ஏன்னா இந்த வீக்கெண்டு வரைக்கும் சாண்ட்ரா பணப்பட்டியை எடுக்கலைன்னா இந்த வாரம் கன்ஃபார்மாக அவங்க எவிக்ட் ஆகி வெளியில் வந்துருவாங்க. ஏன்னா உள்ளே போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சாண்ட்ராவை கழுவி ஊற்றுறாங்க. அப்சரா அவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அவங்களாம் சொல்கிறாங்க சாண்ட்ராலாம் எப்படி வந்தாங்கன்னே தெரில டாப் 6ல், நான் வந்திருக்க வேண்டியது அப்படி. உண்மைதான், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஹியூமன் பீயிங் அப்சராலாம், அவங்கெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ சாண்ட்ரா மாதிரியான ஆட்கள் டாப் 6ல் வந்ததில் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. வியனாலாம் நேற்றுலேருந்து அந்த கிளிக்கிறா, கிளின்னு கிழிச்சு விட்டுட்டுருக்கிறா. அதனால் சாண்ட்ரா பணப்பொட்டியை தூக்கிட்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் சாண்ட்ரா பணப்பொட்டியோடு வெளியேறினா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா சாண்ட்ராவுக்கு பணம் கிடைக்கிறது, அதுவும் 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது அவங்க பண்ணக்கூடிய ட்ராமாவுக்கு அப்படிங்கிறது எந்த விதத்தில், நான் 10 லட்சத்துக்கு குறைஞ்சி யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பணப்பட்டியில் கை வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கை வைக்கக்கூடிய முதல் ஆள் சாண்ட்ராவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.